ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் கௌதம். போர்ட்டரோட வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம 1 வீக் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டோங்க. உங்களை போர்ட்டர் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் கூட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சேலஞ்சு நெக்ஸ்ட் வீக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போர்ட்டர் வீடியோ போடும்போது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் வண்டிக்கு கொஞ்சம் நிறையா வேலை ஆயிடுச்சுங்க. வண்டி ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்புங்க. ஓகே, பிக்கப் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு இருக்கோம். பிக்கப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மனுஷம்பட்டி இல்லைங்க. ட்ராப் லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர் டென்னிஸ் சூப்பர் மார்க்கெட் இல்லைங்க, அங்கே தாங்க. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 530ங்க. மொத்தம் 13 கிலோமீட்ரு. லொக்கேஷன் பார்த்துக்கிறேன். இப்போ தாங்க மெயின் ரோடே டச் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் சீட் பெல்ட் போடாமல் இருந்தேன். இவ்வளோ நேரம் ஊருக்குள்ளே தாங்க ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ மலஞ்சம்பட்டியிலிருந்து போடிப்பாளையம் மதுக்கரை வழியாக போய் அப்படியே கோயம்புத்தூர் டச் ஆயிடலாங்க. இந்த சேலஞ்சை உங்களுக்காக தாங்க பண்ணுறேன். நிறைய வேலை இருந்துச்சு, எல்லாம் முடிச்சுட்டு இந்த 1 வீக் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அந்த 1 வீக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு போர்ட்டல்லேருந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி நான் வந்து லாகின் பண்ண டைமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 அந்த ரேஞ்சுக்கு தான் லாகினே பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்லேயே லோடு கிடச்சிருச்சுங்க. இங்கே லோடு ஏற்றுறதாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. லோடு எல்லாமே அவங்களே ஏற்றி விட்டுருவாங்க. நம்ம டெலிவரி மட்டும் பண்ணோம்னா போதும். இந்த 1 வீக் சேலஞ்சுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் நான் படிப்பேன், ரிப்ளையும் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாருமே பாசிட்டிவாக தாங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நம்ம சேனலில். ஒரு 80-85% பாசிட்டிவாக தான் பண்ணுறீங்க. ஒரு 15% தான் நெகட்டிவிட்டி வருது. அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நெகட்டிவாக ரிப்ளை கமெண்ட் பண்ணாலுமே நான் அந்த கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளையும் கொடுத்துருக்கேங்க. அதனால் நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிப்பேன், ரிப்ளையும் பண்ணுவேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. இல்லை கமெண்ட்ஸ் பண்ண இதாக இருக்குன்னு சொன்னால் மெசேஜ் தி சண்டே எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் தாங்க போட முடியும். ரீல்ஸ் வந்து ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ஒரு 4-5 பார்ட் வருங்க. கோச்சுக்காதீங்க, ஏன்னா வீடியோ பெருசு. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து வீடியோ போடுங்க, டக்குன்னு வீடியோ போட்டுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தீங்க. ஃபுல்லாக இப்போ ஒரு ரைடுக்கு எவ்வளோ வந்துச்சு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, எல்லாமே தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஒரு 4-5 பார்ட்டாக தாங்க வரும். அதனால் கோச்சுக்காதீங்க. சரிங்க, லோடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் லோடு அப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நான் இங்கே ஆப்போசிட்டில் வந்து டென்னிஸ் சூப்பர் மார்க்கெட்டு. லோடு முடிஞ்சுங்க, இறக்கியும் முடிச்சாச்சு. இதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக வெயிட்டிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாச்சுங்க. லோடு ஏற்றுறதுக்கும் சரி இறக்குறதுக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் ஒரு 2 hours ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு 530 ஃபஸ்ட்டு காட்டுச்சுங்க. இப்போ வந்துட்டு 650 644 வந்துட்டு கமிஷன்லாம் பிடிச்சது போக 566.7 நம்மளுக்கு வருது. வெயிட்டிங் சார்ஜ் வந்து ஆட் ஆகுங்க. 70 மினிட்ஸ் வந்துட்டு அவனுக்கு ஃப்ரீ டைம் கொடுப்பானுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா சார்ஜஸ் வரும். வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த லோடு எப்போ வருதுன்னு தெரில. இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ வேறு லஞ்ச் டைம். ஸோ வந்துட்டு லோடு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அப்படியே போய் எங்கேயாவது டீ குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. இங்கே ஊருக்குள்ளே தாங்க இருக்கேன். அதனால தான் சீட் பெல்ட் போடலை. மெயின் ரோடு போனால் போட்டுக்கோங்க. ஒரு வாரம் 10 நாளுக்கு மேலே ஆச்சுங்க போர்ட்டர் லாகின் பண்ணி. 10 நாள் இல்லை, 2 வீக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியே ஆல்ட்ரேஷனுக்கே 10 நாள் ஆச்சுங்க. அப்புறம் எஃப்சி பண்ணிட்டு வர்றதுக்கு எப்படி 2 வீக்ஸ் ஆயிடுச்சுங்க. இடையில ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாச்சுங்க. அந்த வீடியோவும் நான் போடுறேங்க. பசங்க கூட வந்துட்டு போயிட்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்துட்டு என் பர்த்டே அன்னைக்கு போனது. கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ட்ரிப்பே போகிறோம்.
பசங்கள்லாம். இந்த மாதிரி வருஷம் 2 ட்ரிப் அந்த மாதிரி போவாங்க. ஃபஸ்ட்டு தான் அடிக்கடி போயிட்டு இருந்தோம், இப்போல்லாம் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாச்சுங்க எல்லாத்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் ஆச்சுங்க, போய் சாப்பிட்டே வந்துட்டேன். நான் சாப்பிட்டு இப்போ தாங்க ஒரு லோடு வந்திருக்குது. கரெக்டாக இடையர்பாளையம் குனியம்புத்தூரில் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தீங்கன்னா நவக்கரை. டோட்டல் அமௌண்ட்டு 667ங்க. இப்போ கோவைப்புதூரில் இருக்கேன். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குனியம்புத்தூருக்கு முன்னாடி இடையர்பாளையங்க, குனியம்புத்தூர் இடையர்பாளையம். அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு நவக்கரையில் ட்ராப்புங்க. லோடு என்னதுன்னு தெரியலிங்க, ஏதோ 200 கிலோ தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போனால் தான் தெரியும். நம்ம வண்டி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டெய்னர் வண்டியாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் வண்டியா. பீஸ் ரோட்லிங்களா, சின்ன ரோடு, இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குல்ல தாங்க. 2வது லோடு ஏற்றியாச்சுங்க. ஏதோ பிளாட்ஃபார்ம் போலங்க, பெருசு. கிட்டத்தட்ட 2ம் சேர்ந்து 600-700 கிலோவுக்கு மேலே வந்துடுங்க. அவர் ஏதோ ஸ்டார்டிங்கில் 200 கிலோன்னு சொன்னார், ஆனால் அது 700 கிலோவுக்கு மேலே வந்துடுது. இங்கிருந்து 18 கிலோமீட்டருங்க. 18 கிலோமீட்டருக்கு 670 ரூபா. நவக்கரை எட்டிமலையெல்லாம் தாண்டி போகுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆச்சுங்க. இங்கிருந்து ஒரு 25 மினிட்ஸ் தாங்க மேப்பில் காட்டுச்சு. ஆனால் எப்படியோ ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து லோடு கிடைக்கிறது கஷ்டங்க. அங்கேருந்து கொஞ்சம் ரிட்டன் தான் நான் வர மாதிரி இருக்கும். ரிட்டன் அங்கேருந்து வந்தால் தான் லோடு கிடைக்கும். பாலக்காடு ஹைவே ஏரியாச்சுங்க. நேராக இங்கேருந்து போனோம்னா ஒரே ரோடுங்க, கொச்சின். அப்படியே ஆப்போசிட் சைடு போனோம்னா சேலம், சென்னை அந்த ரோடுங்க. இன்னும் மேப்பில் வந்துட்டு 8 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுங்க லொக்கேஷனுக்கு. போகிற வழியில் ஒரு நந்தி கோயில் வருங்க. லோடு ஃபுல்லாக இருக்கனால மெதுவாக தாங்க போயிட்டுருக்கேன். 40-45 அவ்வளோதாங்க போயிட்டுருக்கேன். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நந்தி கோயில் இதுதாங்க. ரெண்டாவது ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. லோடு இறக்கி முடிச்சாச்சு. இறக்கி முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டேங்க. ஏன்னா இங்கே ரேஞ்ச் இல்லை, கொஞ்சம் மதுக்கரை கிட்ட வந்துட்டோம்னா ரேஞ்ச் இருக்கும். பேமெண்ட்டும் வாங்கியாச்சுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 847 காட்டுச்சுங்க. என்னடா 660 சொன்னானே இப்போ 847ங்கிறானேன்னு யோசிக்கிறீங்களா? அது ஆக்சுவலாக அவங்க போட்ட லொக்கேஷனும் ட்ராப் பண்ண லொக்கேஷனும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க போட்ட லொக்கேஷன் விட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போய் ட்ராப்புங்க. அதுவும் இல்லாமல் ஏற்றி இறக்குறக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா 179 சம்திங் ஆச்சுங்க. ஸோ 849 சம்திங். இப்போ டோட்டலாக 2 ட்ரிப்பும் சேர்ந்து கமிஷன்லாம் பிடிச்சது போக 1311ங்க. ரவுண்டாக 1300 வச்சுக்கலாம் 2 ட்ரிப்புக்கு. இதோ அங்கே ஒரு பேக்கரி தெரியுது பாருங்க, அந்த பேக்கரியில் தாங்க டீ குடித்தேன். வெளியில் பார்த்தா சரியான மழைங்க. கேரளா பைபாஸில் தாங்க இருக்கேன், பாலக்காடு பைபாஸ். இருங்க உங்களுக்கு அப்படியே அந்த வியூ அப்படியே காட்டுறேன் ஃபுல்லாக. இதுதான் கொச்சின் பைபாஸுங்க. இங்கே தாங்க நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். திரும்பி வரது பார்க்கறக்குள்ள வண்டி நனைஞ்சு போச்சுங்க மழையில். அடுத்த லோடு இனி வருமானம் வேறு தெரியலிங்க. மழையில் வந்துட்டு அவ்வளோவா லோடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க.
கிளம்பிட்டேங்க, போயிட்டுருக்கேங்க. இதுக்கிடையில் ஃப்ரெண்டு வந்தான், மீட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு டைம் ஆயிடுச்சுங்க. மழை, நல்ல மழைங்க எங்கள் ஊரில். அதனால் அடுத்த லோடு எதுவும் வரல. நம்ம 1 வீக் சேலஞ்சில் வந்துட்டு டே 1ல் பார்த்துட்டிங்கன்னா 1311ங்க டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ணது. இதில் வந்துட்டு 100 rupees வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதில் வந்துச்சு. அப்போ 1411ங்க, 1411 ரூபா. நம்ம ரெண்டு ட்ரிப் தாங்க எடுத்தோம். எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போங்க. 18. ஃபஸ்ட் லோடு பார்த்தீங்கன்னா ஒரு 13ங்க, 13 14 தாங்க. செகண்ட் லோடு வந்து ஒரு 18 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் சம்திங் தாங்க ஓட்டியிருப்போம். கணக்குப்படி பார்த்தா ஒரு 150 rupees ஆயிருக்குங்க கேஸுக்கு, அவ்வளோதாங்க. அப்போது ஃபுட்டுக்கு ஒரு 50ங்க, அப்போ 200ங்க இன்றைக்கி செலவு. அப்போ 1400 200 போயிடுச்சுன்னா 1000 எக்ஸ்ட்ரா ஒரு 100 வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா டீ குடித்தது அது இதுன்னெலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 டேயில் செலவெல்லாம் போக 1100ங்க. சரிங்க, நாளைக்கு இனி பார்ப்போங்க டே 2ல். இன்றைக்கி மழை வந்து நம்ம சேலஞ்சை வந்து கெடுத்துருச்சுங்க. நாளைக்கு எப்படின்னு பார்ப்போங்க. நன்றிங்க.